கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோட ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி திஸ் இஸ் ஃபார் ரெஃபரல் மட்டும்தான். இது வந்து ஒன்லி ஃபார் ரெஃபரல் அப்படின்னு தான். ஸோ இது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் மட்டும் மேட்ச் ஆனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பர்சனலாக நான் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆஃப்டர் 2 வீக்ஸ் கழிச்சு தெரியும். ஸோ பிகாஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து உள்ள இன்டீரியர் பீப்புள்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் வந்து ரெஃபரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் உங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஸோ ஃபர்தராக வந்துட்டு பர்சனலாக அவங்களுக்கு வந்து மெயில் போகும். ஸோ ஐ மீன் வந்து ஹச்ஆர் கிட்ட இருந்த மெயில் போகும். ஐ மீன் விப்ரோ சைட்லேருந்து. ஸோ நானுமே விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விப்ரோவில் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு சேனலில் வந்து வீடியோவாக மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஜாப் வந்துட்டு எந்த பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ. ஸோ இந்த பீப்புள்ஸ் மட்டும் தான், இந்த டிகிரி முடிச்சிருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஐ மீன் இந்த ரோலுக்கு. ஸோ இது என்ன இயர் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயின் க்ரைட்டீரியாஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். பிஇ, பிடெக் அண்ட் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மெயில் வரும். ஐ மீன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை மீன்ஸ் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணிங்கன்னா போதும். ஃபர்தராக வந்துட்டு நான் டேட்டாஸ் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். தென் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி ஃபார் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால் வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு ஏன் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் பண்ணல. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஹச்ஆர் டீம் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐ மீன் ஹச்ஆர் டீமுக்கு வந்து யார் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஸோ பிஸ்னஸ் டீம்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பேட்ச்க்கு இந்த பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதுவும் ஒன்லி 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் பீப்புள்ஸ் மட்டும் தான் வேணும். பிகாஸ் அவங்கள தான் இப்போ ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ். ஸோ அதர் தென் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதர் தென் பீப்புள்ஸ்க்கு வந்து ஜாப் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் பிஇ, பிடெக், எம்சிஏ. ஸோ நான் அகைன் எதுக்காக ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் அதர் கேண்டிடேட்ஸ் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் அதை ஃபில்டர் அவுட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பாய்ஸ் அப்ளை பண்ணாலுமே அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேமில் வந்துட்டு உங்களோட நேம்லாம் யாரும் கேட்கல. நான் தான் வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட டிகிரி இப்போ வந்து எந்த பிஇ, பிடெக் ஆர் எம்சிஏ இந்த மாதிரி டிகிரியாக இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பேட்சிங் பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2024 மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ 2024 நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி பிடிஎஃப் ஃபைலாக மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் தான் என்னால் ஆக்சஸும் பண்ண முடியும். அதனால் பிடிஎஃப் ஃபைலாக மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை தான் நீங்கள் வந்து பண்ணவே ஐ மீன் வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் த வீக் ஆர் 1 or 2 to 3 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ஃபர்தராக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு. கைஸ் அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஇ, பிடெக், எம்சிஏ 2024 பேட்சஸ்க்கு வந்து பார்த்துருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்கு வந்து அதுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டெஸ்டிங் ப்ளஸ் பேக் அண்ட் ப்ராசஸராக இருக்கும் அந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் வந்து சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட்
சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி தமிழ், பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி இருந்தால் ஸோ கண்டிப்பாக அவங்கள அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸப்ட் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 2 டிகிரி மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த 2 டிகிரியை தவிர காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ். ஸோ பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அப்ளை பண்ணது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2020 2024 பீப்புள்ஸ் வரைக்கும் ஹையர் பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2020 நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, 2021, 2022, 2023, 2024 இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை நான் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து ஒரு டாப் எம்என்சிக்குள்ளே வரணும், விப்ரோ மாதிரி ஒரு எம்என்சிக்குள்ளே வரணும் அப்படின்னாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, டோன்ட் வரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்க்குள்ளே மீட் பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லைனா அதை தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணாலும் அந்த ஃபில்டர் அவுட்டில் இந்த க்ரைட்டீரியாஸ்க்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் அவங்க ஃபில்டர் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு கம்யூனிகேட் வராது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதை தான் ஜாப்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லெட் யூ நோ, ஐ லெட் யூ நோ. ஸோ இந்த சேனலில் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நேம், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், டிகிரி அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் தென் காலேஜ் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ மீன் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி பிடிஎஃப் ஃபைலாக மட்டும் யூ வில் பி ஷேர்ட் இட். ஓகே, ஸோ பிடிஎஃப் ஃபைலாக மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டாக்குமெண்ட் ஃபைலாவோ இல்லை பிபிடி ஃபைலாவோ ஷேர் பண்ணாதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் பேக்கெண்ட் டேட்டாஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் யாராவது ஃபில்டர் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். இல்லை பர்சனலாக அவங்களே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பர்சனலாக வந்து யாருமே ரெஃபரல் கொடுக்குற அப்படிங்கிற பீப்புள்ஸ் வந்து யாருமே யூடியூப்பில் வீடியோவும் போட்டது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம சேனலுக்கு, என்ன நீங்கள் நம்ம சேனலை பற்றி என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு வந்துட்டு ஸோ ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. ஐ மீன் வந்து வீடியோ பார்த்துட்டு ஸோ அவங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க விப்ரோ ஆஃபீஸில். ஸோ அதை நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன, ஐ மீன் சேனல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு, ரெகுலர் வீடியோஸ், ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ்லாம். ஸோ இல்லை வந்துட்டு பர்சனலாக உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் கொடுக்குறதா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ரெண்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த 2 கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த க்ரைட்டீரியாஸில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுதான் பீப்புள்ஸ் வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்குமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.